கார்த்திக் இருந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2வது கல்யாணம் என்னோட ஜாதகத்துல இருக்கிறது எல்லாமே சரிதான். என் குடும்பத்துல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆசைப்படுற மாரி நீயும் ஆசைப்பட்ட அப்டின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பொண்ணா வந்து அதாவது அது வந்து நல்லபடியாவே நடக்கட்டும் அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் பிரியா மாஸ் என்ட்ரி குடுக்குறது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அடிக்கிறாங்க அப்டின்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொச்சை எடுத்தோ, இல்ல வேணும்னே அடிக்கிறாங்களோ அப்டின்லாம் கிடையாது. நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்டி சாமி கும்பிட்டே உட்கார்ந்துட்டு நின்னுட்டு இருக்கும்போது, அவங்களோட துணியில வந்து பார்த்தீங்கன்னா, தீ பிடிக்க ஆரம்பிச்சுருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா இருந்துட்டு மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கார்த்திக்கோட லைஃப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காப்பாத்திருக்காங்க. இல்ல அப்டின்னா, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்நேரம் எரிஞ்சு சாம்பலா இருப்பாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம், ஜானகி, இலக்கியா இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு வந்து போயினோம். அடுத்த பிரச்சனைய வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ரேவதிய பத்தி உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் நம்ம பிரியா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர போற அந்த ஒரு நேரத்துல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது துணியில தீ பத்திருது. அதாவது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளே எல்லாத்தையுமே எடுத்து குடுக்குதுன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பிரியா குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம கார்த்திக்கோட தொனியில பத்தின வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தீய வந்து அணைக்க ஆரம்பிச்சுறாங்க. "என்ன சார் பார்த்து வர மாட்டீங்களா? ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? இந்நேரத்துக்கு தீ பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பிரியா இருந்துட்டு கார்த்திக்க பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக்கு துணியில தீ பிடிச்சது பெரிய விஷயமா தெரியல. இங்க பிரியா இருந்துட்டு திட்டிட்டு இருக்கிறது பெரிய விஷயமா தெரியல. ஆனா நம்ம கார்த்திக்கோட காதுல இப்போ அப்படியே தேன் வந்து பாயிற மாரியே இருந்துட்டு இருக்கு. நம்ம பிரியா பேசுற பேச்சு எல்லாமே. அவரு ஆளே வந்து பார்த்தீங்கன்னா, மெய் மறந்து போக ஆரம்பிச்சுறாரு. ஏன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிரியாவ பார்த்து கொஞ்சம் ஸ்டன் ஆயி நின்னுட்டு இருந்தாரு. இப்ப வேற வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட உயிரையே காப்பாத்திருக்காங்க இல்லையா? அதனால அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு, "ஐயோ கடவுளே! நீ வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா கூட தான் என் கூட என்ன வந்து முடிச்சு போட பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு, நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்காங்க. இப்படி மிதந்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா, ஜானகி அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி குடுத்து, ஒரு பக்கம் இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன பிரியா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியாத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இது வேற யாரும் கிடையாது. என்னோட புருஷனுக்கு தம்பி கார்த்திக் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பிரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார்த்திக்க பார்க்கும்போது நல்லவரா தெரியிறாங்க. அது மட்டும் இல்லாம, நமக்கு இவங்க லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த யோசனைக்கு அப்புறமா என்ன ஆவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக்கும், அதுக்கப்புறம் நம்ம பிரியா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக், பிரியா 2 பேருக்குள்ளயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.